கன்னியாகுமரி கடல் நடுவில் அமைந்துள்ள விவேகானந்தர் பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலையை இணைக்கும் கண்ணாடி பாலத்தில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் நஃபுல் வழங்க கேட்கலாம். நஃபுல், விவரங்கள். மோனிஷா, கன்னியாகுமரி என்பது சர்வதேச சுற்றுலா மையமாக விளங்குகிறது. இங்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்க வருகிறாங்க. இங்க வரக்கூடியவங்களுக்கு முக்கிய அட்ராக்ஷன் பாத்தீங்கன்னா கடல் நடுவே அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் பாறை தான். இந்த திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் பாறைக்கு படகு போக்குவரத்து இயக்கும் போது குறிப்பா திருவள்ளுவர் சிலைக்கு பார்க்க போவதற்கான சாத்தியங்கள் இல்லாம இருந்தது. கடல் நீர்மட்டம் பல காரணங்கள் சொல்லி படகு சேவை நீண்ட நாட்களாக செல்லாமல் இருந்தனால கடல் நடுவே ஒரு இரும்பு பாலம் இல்லைன்னா ஒரு கண்ணாடி பாலம் அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொபோசல் பொதுமக்கள் ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில தமிழ்நாடு கவர்மெண்ட் 37 கோடி ரூபாய் செலவுல திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் பாறையை இணைப்பதற்கான ஒரு கண்ணாடி இலை பாலத்தை அமைச்சு அதை ஜனவரி மாசம் முதல்வர் திறந்து வைத்தார். பாலத்தை திறந்ததுல இருந்தே அவ்வப்போது அங்க சின்ன பிரச்சனைகள் இருப்பதாக பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் சொல்லி வந்த நிலையில இது தொடர்பாட்டு உயர்மட்ட குழு அமைச்சு இவங்க பாலத்தின் உறுதித்தன்மையை தொடர்ந்து ஆய்வு செய்து வந்துட்டு இருந்தாங்க. மாவட்ட நிர்வாகம் சார்லையும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும். அந்த நிலையில இது இந்த தடவை 2வது முறையாட்டு கண்ணாடி இலை பாலத்துல ஒரு கண்ணாடி உடைஞ்சிருக்கு. அதை என்ன பண்ணிருக்காங்கன்னா சுத்தி சாதாரண தடுப்புகளை அமைத்து அந்த பகுதியில சுற்றுலா பயணிகளை அனுமதிச்சிருக்காங்க. இது ஒரு ஆபத்தான வகையில் இருப்பதால இந்த ஆபத்தை கூட உணராம தொடர்ந்து கன்னியாகுமரி பாலத்துக்கு பொதுமக்கள் அனுமதிச்சுட்டு இருக்காங்க. இந்த பாலத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கண்ணாடி உடைப்பை உடனடியாக சரி பண்ணணும். அது மட்டும் இல்லாம சுற்றுலா பயணிகளுக்கு இந்த பாலத்தின் உறுதித்தன்மையை மீண்டும் ஆய்வு செய்து அதை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறது இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. நஃபுல்.